पद्मे पद्मदलायताक्षि ललिते नीले विशाले रमे गौरी प्रेमलते विलासिनि जये कृष्णे सुधे वल्लभे गच्छामो वयमच्युतस्य निकटं शाल्यन्नमाधाय च त्यक्त्वा बन्धुभयं च सर्वनियमान् யூயம் சமாகச்சத. பிருந்தாவனத்தில் சில தீட்சிதர்கள் வந்து யாகம் செய்தனர். அவர்களுக்கு கிருஷ்ண பக்தியே இல்லை. ஆனால் அவரது மனைவிகள் கிருஷ்ண தரிசனம் ஆகுமா என்று ஏங்கி ஏங்கி அழுது கொண்டே இருந்தனர். அவர்கள் நிலைமை அறிந்த கண்ணன் தானாகவே யாகசாலை தெருவுக்கு வந்தான். உடனே, ஏ பத்மா, பத்மாக்ஷி, ஏ லலிதா, ரமா, நீலா, ஏ கிஷோரி, ஏ பிரேமலதா, விலாசினி, ஜெயா, கிருஷ்ணா, சுதா, வல்லபா, எல்லோரும் வாங்க வாங்க, நம்ம ஊருக்கு கண்ணன் வந்திருக்கானா, அவனுக்கு பசிக்கர்தான். அவர் வியஞ்சனம் எடுத்துக்கொண்டு போவோம். நமக்கு இனி பயம் என்ன? யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும். பகவானின் தரிசனம் வாசலில் கிடைக்கும் போது விடுவாளா என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் கூவிக்கொண்டே கண்ணனிடம் ஓடி வந்தனர். பகவான் அவர்களுக்கு திவ்ய தரிசனம் தந்தான். அவர்கள் கொண்டு வந்த விதவிதமான சாதத்தை சாப்பிட்டு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தான் கண்ணன். பிரேமையுடன் கொடுத்ததை சாப்பிடுவதே அனுக்கிரகம் அல்லவா? மஹீசுரா நிஜகுலீன சுந்தரிஹ பிரஜாத்மஜம் பிரணய பாவதோ கதாஹ விலோக்ய ச பிரதித ஜாதி வைபவா நலேபிரே சுத்ருட பக்தி மச்சுதே. பிராமணர்கள் தங்களை மீறி இவர்கள் பயமின்றி கண்ணனை பார்க்க போய்விட்டதால் கோபம் அடைந்தனர். ஆனால் இவர்கள் இப்படி போக மாட்டார்களே, வந்திருப்பது பகவான் தான் என்று நினைத்தார்கள். கண்ணனை பகவான் என்று தெரிந்தும் தாம் பிராமணர்களாக இருந்து கொண்டு இடையனை பார்க்க போகக்கூடாது என்று நினைத்து ஏமாந்து போனார்கள். அமிர்த ரசபரம் தே வக்த்ரசந்திரம் முகுந்த த்விஜவரணிகராஸ்தே द्रष्टुमिच्छन्ति नैव विविध नियमयुक्तान् आचरन्तश्च यज्ञान् अमृतममरलोके पातुमिच्छन्ति हन्ता. ஹே முகுந்தா, இது உனது மாயம்தானே? உமது முகச்சந்திரனில் உள்ள அமுதத்தை விட்டு இவர்கள் எங்கேயோ ஸ்வர்க்கத்தில் உள்ள அமுதத்தை சாப்பிட ஆசைப்பட்டு யாகம் செய்கின்றனரே, அவர்களை அப்படி ஏமாற்றிவிட்டு அவர்களது மனைவிகளை மட்டும் அழைத்து தரிசனம் கொடுத்தாயே, இது நியாயமா?